என்று புற்றரவ கச்சார்ந்த புனிதன் என்றோ பொழிலாரூர் என்று போற்ற நின்றார். அருள் பெருமான் திருவருள் திருக்கருணையினாலே திருப்பெருந்துறை திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார் திருக்கூட்டம் சார்பாக கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகிருந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை மனமுடிமைகள் அடைய வணங்கி திருவாசகத்துடைய சிறப்பு என்ன ஒரு விஷயம்னா, மைக்கு கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய. நான் எங்கேயுமே அதை பார்த்தது கிடையாது. மைக்கை கொடுத்துட்டா என்ன பேசுறதுன்னு தெரியாது, பயந்து போய் நிறைய கூட்டங்களில் உட்காந்துருப்பாங்க. இங்க மைக்கு நம்ம கிட்ட வருமானு பார்க்குற கூட்டம் மைக் கொடுத்துட்டா எதையாவது உடனே கொடுத்தா கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற மரியாதை போயிடுமே பயந்து போயே சில பேர் வேடம் போட்டுட்டு சில இடங்கள்ல இருப்பாங்க. ஆனா இங்க நான் வந்த காலத்துல இருந்து பாக்குறேன், அந்த மைக்கே கொடுக்க மாட்டேங்குது. இந்த ஐயாவே எப்ப பார்த்தாலும் பாடிட்டே இருக்கிறாரு, அம்மாவே பாடிட்டே இருக்கிறாங்க, எனக்கு மைக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ ஏக்கத்தோட பார்க்கின்ற ஒரு பெரிய திருக்கூட்டமாக இந்த திருக்கூட்டத்தை வளர்த்தெடுத்த பெருமை சிவகுமார் ஐயாவே சார்பு என்று சொல்லி. ஆனா பெரிய விஷயம் இது. நான் பாடுறேன்னா இல்லையா, எனக்கு பாட தெரியுதோ இல்லையா, என்னை சார்ந்தவர்கள் தேன் மாறியவர். சிறப்பு 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 சிறப்பு. என்னை சார்ந்தவர்களுக்கு ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். பழமொழி ஒன்று கிடையாது, பூனை கிடையாது. பாலுக்கும் நெய்க்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுவாங்க. பால் கறந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கின்னு தெரிஞ்சு போயிடும், கெட்டு போயிடும். அப்போ பால் கேட்குறான், என்னுள்ளிருந்து வந்த நீ மட்டும் என்ன இவ்வளோ விலை வசதியா இருக்க, என்னைய 40 ரூபாய்க்கு வாங்குறாங்க லிட்டரு, ஒன்று 400 ரூபாய்க்கு வாங்குறாங்களேன்னப்போ கொஞ்சம் பொறுத்துருன்னு சொல்லி அந்த பாலை சூடு பண்ணி எவ்வளோ ஹீட்டில் நம்ம பற்ற வச்சு அதை சூடாக்கி அதை ஒரு உரம் ஊற்றி தயிராக்கி தயிரை நல்லா மத்தால போட்டு அடின்னு அடித்து கடைஞ்சி திருப்பி அதிலிருந்து வர்ற வெண்ணெய் எடுத்து திருப்பியும் சட்டியில் போட்டு அதை கொதிக்க வச்சு அதுலேருந்து திரண்டு வர்றது தான் நெய். அப்போ பக்குவப்பட்ட நிலைக்கு வர்றதுக்காக அந்த நெய் எவ்வளவெல்லாம் பாடுபட்டு 10 ரூபாய்க்கு தரும். அது நெய்யாக இருந்தால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். அப்படி நெய் போல இருக்க வேண்டிய பக்குவ நிலையை இந்த அடியார் திருக்கூட்டங்களை ஐயா கொண்டு வந்து பால் மாதிரி இல்லையே, பாலா போகாம மாதிரி பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் 5 உடையார் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் நல்வினையன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை, இந்த மாய இருளை அகற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருக்கூட்டமா திருவண்ணாமலையில. அது இந்த இடத்துல வந்து நம்ம கூடணும்னா பெரிய விஷயம். நீங்க அண்ணாமலையை பார்க்க வேண்டாம், உள்ள கோவிலுக்குள்ள போக வேண்டாம், நீங்க இங்க வந்து மணிவாசகரை பார்த்து போனா போதும். ரூம் எடுத்து தங்கிட்டு கிடக்குறாங்க, மணிக்கணக்கா சுத்துறாங்க, வாக்கிங் போறாங்க, ஜாக்கிங் போறாங்க, நம்ம எதுவுமே வேண்டாம். இங்க வந்து ஒரு சிவபுராணத்தை பாட்டு போயிட்டுன்னா அண்ணாமலை. சிறப்பு 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 சிறப்பு.